அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. முன்காலை சூரியனின் மென்மையான ஒளிக்கதிர்கள் நெடுங்கிளைகள் பரப்பி வானலாக வளர்ந்திருந்த நூற்றாண்டு அரசமரத்தை ஊடுருவி நேரடி பரப்பில் நட்சத்திர பொட்டுக்களை வைத்துக் கொண்டிருந்தன. காற்றில் கிளைகள் அசைந்து இலைகள் சலசலக்கும் போதெல்லாம் அந்த நட்சத்திர பொட்டுக்கள் கிளித்தட்டு ஆடின. கருங்குழி களத்து மேட்டில் தான் இந்த இயற்கை விளையாட்டு. இந்த ரம்யமான சூழ்நிலையில் 1865 ஆண்டில் ஒரு நாள் அந்த அரச மரத்தடி நேர்பரப்பில் அன்பர்களும் அணுக்க தொண்டர்களும் பொதுமக்களும் அமர்ந்திருக்க, அவர்களுக்கு எதிரே தன் பக்கத்தில் தொழுவூர் வேலாயுத முதலியாரும் கல்பட்ட ஐயாவும் வேங்கட ரெட்டியாரும் பணிவோடு நின்றிருக்க, ராமலிங்கம் கர்ணியே வடிவினராக நின்றிருந்தார். ராமலிங்கத்தின் முகத்தில் இன்று என்றுமில்லாத அளவு சாந்தம் தவழும் பேரொளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவர் எல்லோரையும் அருள் கொண்டு பார்த்தபடி, ஆன்மநேய அன்பர்களே, இதுகாரம் நான் கண்டறிந்த உண்மைகளை உங்களுக்கு தெரிவிக்கவே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றேன். அந்த உண்மைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக உங்கள் யாவரின் ஒத்துழைப்போடும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று ஒரு சங்கத்தை நிறுவ இருக்கின்றேன் என்றார். அது கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். அப்போது வேலாயுத முதலியார் வெகு அடக்கத்தோடு ராமலிங்கத்திடம், சுவாமி, இங்கே படித்தவர்களும் இருக்கின்றார்கள், பாமரர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே சங்கத்தை பற்றிய விளக்கத்தை எல்லோருக்கும் புரியும்படியாக விரிவாக சொல்லியறல வேண்டும் என்றார். ராமலிங்கம், நல்லது பெரும்புலரே, அங்கனமே செய்வேன். நமது முன்னோர்கள் நமக்கு 4 மார்க்கங்களை வகுத்து கொடுத்தார்கள். இறைவனுக்கு அடிமையாதல் தாச மார்க்கம், மகனாதல் சத்புத்திர மார்க்கம், நண்பனாகுதல் சக மார்க்கம், இறைவனே தானாதல் சன்மார்க்கம். இது பழமை தொட்டு வழங்கப்படும் பொருள். ஆனால் என்னுடைய கருத்து வேறாகும் என்றார். கல்பட்ட ஐயோ உடனே, சுவாமி, இந்த மார்க்கங்களுக்கு தங்களின் விளக்கம் ஏதுவோ சொல்லியிருங்கள் என்றார். அதைத்தான் விளக்கப் போகின்றேன், அவசரப்பட வேண்டாம் என்றார் ராமலிங்கம். ராமலிங்கம் ஒரு கணம் எல்லோரையும் கூர்ந்து நோக்கிவிட்டு பேசத் தொடங்கினார். அன்பர்களே, எல்லா உயிர்களையும் தன் அடிமையாக பாவித்தல் தாசமார்க்கம், எல்லா உயிர்களையும் தன் மகனாக பாவித்தல் சத்புத்திர மார்க்கம், எல்லா உயிர்களையும் தன் நண்பனாக பாவித்தல் சகமார்க்கம், எல்லா உயிர்களையும் தன்னை போல் பாவித்தல் சன்மார்க்கம். இதுவே ஜீவ நியாயம் என்றார். மார்க்கங்களுக்கு ராமலிங்கம் கொடுத்த விளக்கத்தை கேட்டு அன்பர்கள் ஒருவர், ஆஹா, அருமையான விளக்கம் என்று மகிழ்ந்தார். அப்போது மெல்ல, சுவாமி, சன்மார்க்கத்தின் சிறப்பை அறிய விரும்புகின்றோம் என்றார் வேலாயுத முதலியார். நல்லது, மார்க்கங்கள் 4 சன்மார்க்கமே உயர்ந்தது. மற்ற 3 மார்க்கங்களும் சன்மார்க்கத்தை அடைவதற்கான படிகளே. சன்மார்க்கம் ஒன்றே முடிவான பரமுக்தியை தருகின்றது. அது மட்டுமல்ல, சன்மார்க்கம் ஒன்றே சாகா நிலையை தருகின்றது. சாகாதவனே சன்மார்க்கியாவான் என்று சன்மார்க்கத்தின் சிறப்பை விளக்கினார் ராமலிங்கம். கல்பட்ட ஐயா உடனே, சுவாமி, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் கொள்கைகள் என்னவென்று தெரிந்தால் நாங்கள் அவற்றின்படி நடப்பதற்கு எதுவாக இருக்கும் என்று வேண்டினார். ராமலிங்கம் உடனே, எளிய கொள்கைதான், எல்லோராலும் சுலபமாக பின்பற்றி வாழ முடியும். அவற்றை சொல்கின்றேன், கவனமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ராமலிங்கம் சன்மார்க்க கொள்கையை விவரிக்க தொடங்கினார். கடவுள் ஒருவரே, ஒருவரே ஆகிய அந்த கடவுளை உண்மை அன்பால் ஒளி வடிவில், அதாவது ஜோதி வடிவில் வழிபட வேண்டும். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அந்த தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது. புலால் உண்ணலாகாது. சாதி சமய முதலிய எவ்வகை வேறுபாடும் இருக்கக்கூடாது. எல்லா உயிரையும் தம் உயிர் போல என்னும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை கைகொள்ள வேண்டும். ஏழைகளின் பசி தவிர்த்தாலாகிய ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல்.
புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டார். இறந்தவரை புதைக்க வேண்டுமே ஒழிய எரிக்கக்கூடாது. கருமாதி திதி முதலிய சடங்குகள் செய்யக்கூடாது. இந்த கொள்கைகளை பின்பற்றவும் இந்த கொள்கைகளை கொண்ட சமரச சுத்த சன்மார்க்க பெருநெறியை உலகெங்கும் பரப்பவும் வேண்டிய உங்கள் அனைவரின் துணையோடு இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நான் நிறுவியிருக்கின்றேன். என்னை இறைவன் மனித பிறவிக்கு ஆளாக்கியதன் காரணம் இதுதான் என்று கூறி முடித்து அவர் அவற்றின் மேல் விளக்கமாக பாடத் தொடங்கினார். அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்க தடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருந்தற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே என்று பாடி முடித்த ராமலிங்கம், ஆகவேதான் நண்பர்களே, உங்களை எல்லாம் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் என்று பெருங்கருணையோடு கூவி இருக்கின்றேன் என்று எல்லோருக்கும் அழைப்பு விடுத்து அதனால் ஏற்படும் பெரும் பயனையும் பாடினார். மார்க்கமெல்லாம் ஒன்றாகும் மாநிலத்தீர் வாய்மை, இது தூக்கமெல்லாம் நீக்கி துணிந்துள்ளத்தே ஏக்கம் விட்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடுமின் சத்தியம் நீர் நன்மார்க்கம் சேர்வீர் இன்னார் என்று ராமலிங்கம் அருளிவற்றையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த அனைவரும், சுவாமி தங்கள் திருவாக்கப்படி நாங்கள் சங்கத்தை சார்ந்து எங்கள் ஆயுள் பரியந்தம் சன்மார்க்க கொள்கைகளை பின்பற்றி வாழ்வோம், இது சத்தியம் என்று உறுதியளித்தார்கள். சன்மார்க்க சங்க தலைவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள்பாலிப்பாராக என்று ராமலிங்கம் எல்லோருக்கும் ஆசி வழங்கி கூட்டத்தை முடித்து புறப்பட்டார். தொடர்ந்து ராமலிங்கத்தின் நிகழ்வுகளை நாளைய உரையில் நாம் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.